ஸ்டூடெண்ட்ஸ் உட்காருங்க. நம்ம காலேஜில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் காம்படிஷன் இருந்தது இல்லையா? அந்த ப்ராஜெக்ட் காம்படிஷனில் நம்ம கிளாஸ் பையன் ஒருத்தவன் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான். அதுவும் இந்தியா லெவலில் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கான். அந்த ப்ராஜெக்ட் காம்படிஷனில் நம்ம கிளாஸில் இருந்து யார் அட்டன் பண்ணா? கதிர் எங்கடா? தேங்க்ஸ்டா. கதிர் ஒரு நிமிஷம்பா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கதிர் வந்து ஒரு பிரில்லியம் ஸ்டூடெண்ட் இல்லை, அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இருந்தாலும் இந்த அவார்டை வாங்கிறதுக்கு உனக்கு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் மோட்டிவேட் பண்ணியிருக்கு இல்லையா? அந்த மோட்டிவேட் பண்ண இன்சிடென்ட் எதுன்னு பசங்களை சொன்னா அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாப்பா? உன்னை மோட்டிவேட் பண்ண இன்சிடென்ட் எதுன்னு கொஞ்சம் பசங்களை ஷேர் பண்ணிக்கப்பா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நானும் உங்களை மாரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இந்த வெற்றிக்கு காரணம் வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னாச்சுடா? We all know that there are two types of losses. One is major loss and other one is minor loss. In today's class, we are going to discuss about the major loss. ஒன்றும் இல்லை மச்சான், That is the head loss நான் due to ஏபிஜே அப்துல் friction. கலாம் மாரி ஆகணும்டா. So for this we need. என்னப்பா அங்கே சிரிப்பு? ஐயோ விஜய். மாட்டிக்கிட்டோமே. சொன்னால் நாங்களும் சிரிப்போம்ல. எப்பவும் தூங்கிட்டு இருக்க அவனே கவனிக்கிறான், நீ என்னடானா பேசிகிட்டு இருக்க. இவன் கவனிக்கிறானா? ஆமாம் ஆமாம் அங்கே என்ன பார்க்குற? இங்கே கவனி. சார், இவன் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஆகணுன்றான் சார். பாருங்க, மொத்த class சிரிங்க. கதிர் எழுந்திரி. சார், அப்துல் கலாம் கனவு காணுன்னு சொல்லியிருக்காரு, நீ அவரை மாதிரி ஆகணும்னு கனவு காண்ற. தப்பு இல்லை, ஆனால் முதல்ல கிளாஸை கவனி. சார், கிளாஸை கவனிச்சா மட்டும் அப்துல் கலாம் மாரி ஆயிடலாமா சார்? யாரா அவன்? அப்பா தப்பிச்சண்டா சாமி. சார் உங்களை ஹெச்ஓடி கூப்பிட்டாரு. அந்த வந்துடுறேன். ஓகே சார், ஓகே சார். கதிர், நீ கிளாஸை பார்த்துக்கோ, நான் போய் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். இதான் நீ கிளாஸை பார்த்துக்க லட்சணமா? உன்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா எப்படியா செய்வா? இதில் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி வேறு ஆகணும்னு ஆசைப்பட்ற. இப்போ உட்காருப்பா. என்ன மச்சான் இப்படி To ஆயிடுச்சு? derive the expression for this, we need to consider a மச்சான் பார்த்துக்கலாம். uniform horizontal tube. Okay, and then we have to use Bernoulli's equation. சார் சர்க்குலர். ஓகேப்பா. ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சர்க்குலர்னாலே லீவ் தானே? ஓகே கவனிங்க, நம்ம காலேஜில் ஒரு ஆல் இண்டியா லெவல் காம்படிஷனுக்காக செலக்ட் பண்ணி அனுப்ப போகிறோம். ஓகேவா? யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ உங்கள் நேமை கொடுங்க. ஓகே? என்ன கதிர், ரெடியா? நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறியா? சார் நானா? வேணாம் சார், எனக்கு வந்து தெரியாது சார். ஏய் கதிர், இது உனக்கு வந்து நல்ல வாய்ப்பு. ஓகேவா? உன்னால் முடியும், மிஸ் பண்ணுறாத. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சார், ப்ராஜெக்ட் விஷயமா பேர் கொடுக்க சொன்னீங்களே சார், அதுக்கு என்ன ஐடியா இருந்தால் உங்ககிட்ட இருந்தால் என்ன சொல்லுங்கள் சார். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லோ காஸ்ட்டு ராக்கெட் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் சாருடைய விங்ஸ் ஆஃப் ஃபயர்னு ஒரு புக் இருக்கும், அதை வாங்கி படி. மோட்டிவேஷன் உனக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஆரம்பிக்கலாம். ஓகே? உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். ஓகேவா? செய்யலாமா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
என்னடா பண்ணுற? இல்லைப்பா, என்ன செய்கிற? அது ப்ராஜெக்ட். காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு குப்பையை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறியா? வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு ரோட்டில் கொட்டுவாங்க, நீ ரோட்டில் குப்பை கொண்டெல்லாம் வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறியா நீ? இதான் நீ படிக்கிற லட்சணமா? எப்போ பார்த்தாலும் குப்பையும் கையுமா தெரியுற. அப்பா வேணாம்ப்பா, அது எடுக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் குப்பையும் கையுமா தான் தெரியுற. வேணாம்ப்பா, அது வைங்க, என்கிட்ட கொடுங்க. படிக்கிறதுக்கே லாக் இல்லை நீ. அப்பா வெறும் படிப்பு மட்டும் பார்த்தாதுப்பா, வாழ்க்கையில் திறமையும் முக்கியம். திறமை தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நான் ஒரு நாள் ஜெயிக்க தான் போகிறேன், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னைய எகுத்து பேசுறியா நீ? ஓ, படிக்கிற வேலையை பாரு. நீனா திருந்தவே மாட்ட நீ. நம்ம பையன் போல இருக்குதே, எங்க போறான், என்னதான் பண்றான், போய் பார்ப்போம். விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கும் என்ன? தம்பி பாருப்பா. ஒரு நிமிஷம். சார், நீங்கள் கேட்ட புக்கு இல்லை சார். அப்படியா? சரி, ஓகே. எங்க தேடியும் புக்கே கிடைக்கல. நம்மளெல்லாம் எதுவும் சாதிக்கவே முடியாதா? ஷிட், எதுக்கு தான் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? என் பையன் படிக்கிறான் தான், ஆனால் நான் தான் அவனுக்கு புரிஞ்சுக்காத அப்பனாகிட்டேன். என் பையன் என்ன படிக்கிறான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என் பையன் என் புக்கை தேடி தான் போயிருக்கிறான், கடை கடையாக தேடி போனான். ஆனால் அதே புக்கை அவனுக்கு நான் பரிசாக கொடுக்குறேன். பென்சிலோ பேனாவோ எதுவுமே நான் இது வரைக்கும் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த புக்கை வந்து அவனுக்கு ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுக்குறேன். என்றைக்கும் என் பையனுக்கு உறுதுணையாக இருப்பேன். இனிமேல் நான் அவனுக்கு நல்ல அப்பாவாக இருப்பேன். SRB's firing chain is armed. Sound suppression water system armed. 8, 7. கனவா? இதெல்லாம் நடக்க போகுது. என்ன இது? புக்கா? நான் தானே புக்கு எப்போ இப்படி இங்கே வந்து யார் வச்சிருக்கோம்? எப்படி யார் வச்சிருப்பான்னு தெரியல. புக்கு எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? எப்படி இங்கே வந்ததுன்னு தெரியலையே.
இதுதான் என் வாழ்க்கையை மாற்றின ஒரு இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட் நடக்கலைன்னா நான் இங்கே முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய இன்சிடெண்ட் நடக்கலாம். அதை நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு தைரியமாக எதிர்கொள்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கப்படும். Great lesson which no university taught me, no book taught me, but that one person, that institution taught me such a big lesson. So I thought of sharing with you how to manage success.